ஒன்று அப்படிங்கிற வார்த்தையே சிவபெருமானை தான் குறிக்கும். திசைகளினாலும் காலத்தினாலும் இடத்தினாலும் நிகழ்வினாலும் பிரிக்க முடியாத அப்படின்னு சொல்ல, அதுதான் ஒன்றே. இந்த ஒன்று தான், இந்த ஒன்றுங்கிற சப்தம் தான் இப்போ பார்க்குறோம். இந்த ஒன்றுங்கிறது எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்த இப்போ நம்ம கரெக்டாக சொல்கிறோம். இங்கேருந்து கிழக்க, இங்கேருந்து மேற்க, இங்கேருந்து வடக்க, இங்கேருந்து தெற்க அப்படின்னு சொன்னால், அப்போ திசைகளினாலே சூட்டி அந்த இடத்த நாம் சரியாக புரிஞ்சிக்க முடியறது. அப்போ ஒரு மையம், அந்த மையத்தை வச்சு திசையை வச்சு அந்த இடத்த கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி சிவபெருமானை திக்குகளினாலே பிரித்து காண்பிக்க முடியாது. கிழக்க இருக்கிறவன், மேற்க இருக்கிறவன், தெற்க இருக்கிறவன், வடக்க இருக்கிறவன் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்தபடியாக திக்கு. அடுத்தது காலம் அப்படின்னா என்னென்னு, இப்போ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ கடந்த காலத்தில் இறைவன் இந்த மாதிரி இருந்தான், நிகழ்காலத்தில் இப்படி இருக்கான், எதிர்காலத்தில் இப்படி இருப்பான் அப்படின்னு கால மாறுதல்கள் எல்லாருக்கும் உண்டு. சிவபெருமான் ஒருத்தனை தவிர. அதனால தான் ஒன்றேங்கிற வார்த்தையை சொல்கிறேன். இந்த காலத்தில் இப்படி இருந்தால், இந்த காலத்தில் இப்படி இருப்பான், எதிர்காலத்தில் இப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. இந்த கால அவஸ்தை சுவாமி கிடையாது. அப்போ காலத்தினாலும் இடத்தினாலும் நிகழ்வுகளினாலும் பிரிக்க முடியாதவனாயும் பண்பு சூட்ட முடியாதவனாகவும் இருக்கான். எல்லா பொருளில் உள்ள தன்மையும் அந்தந்த பொருளாக அவன் இருப்பான். எந்த விதத்திலேயும் வரையறுக்க முடியாத, எங்கு பார்த்தாலும் பறந்து இருக்கக்கூடிய. அப்படி எங்கு பார்த்தாலும் பறந்து இருந்ததுன்னா அப்போ அனுபவங்கிறது ஒன்று இல்லாத போயிடும். ஆனால் அவன் அனுபவிக்கிறவனாக இருப்பான். எங்கு பார்த்தாலும் பறந்துருக்கிற ஆகாசத்துக்கு அறிவு இல்லை, அதனால் ஆகாசத்தை கடவுள்னு சொல்கிறதில்ல. ஆனால் அவனுக்கு அறிவும் இருக்குது. எங்கு பார்த்தாலும் பகுக்க முடியாத ஒரு திசைக்கு உணர்வு இல்லை, அவன் உணர்வுடையவனாக இருக்கான். இப்போ உணர்வுடையவனாகவும் அறிவுடையவனாகவும் நிலைத்த பண்புடையவனாகவும் காலத்தினால் பாதிக்கப்படாதவனாகவும் இடத்தினாலே பாகுபடுத்தப்படாதவனாகவும் இருக்கக்கூடிய தன்மையை கொண்ட, ஒன்றாக இருக்கக்கூடிய, அந்நிய வஸ்து இல்லாத ஒரே பொருளாக எல்லா பொருள்களுக்குள்ளேயும் அந்தந்த தன்மையுமாய் இருக்கக்கூடிய, எல்லா பொருள்களையும் இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மையை ஒன்று என்ற வார்த்தையால் திருமூலர் குறிப்பிடுகிறார். இந்த ஒன்றுக்குள்ளே எவ்வளோ அழகான ஒரு தமிழ்ச்சொல். அதுக்குள்ளே இறைவன், அந்த இறைவனோடு ஒன்றுவது உயிர்கள். அந்த இறைவன் தனக்கு ஒன்றாக இருப்பவன் இறைவன். இந்த ஒன்றுங்கிற வார்த்தைக்குள்ளே எவ்வளோ அழகாக மிகப்பெரிய பொருள்களை வைத்து சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள்.